ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு கடலும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் எழும் அலை, அதில் பிறக்கும் நுரை, அதன் நிறம், நாதம், உணர்வு இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையும் வெளியே இருந்து பார்த்தால் ஒரே மாதிரி தான் தோன்றும். ஆனால் நம்ம எதிர்கொள்கிற ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு உணர்ச்சியும், ஒவ்வொரு சவாலும் நமக்கே தனித்தன்மையானது. கடற்கரையின் பாறைகளை பாருங்கள், எத்தனை கோடி அலைகள் வந்து அதை அடிச்சுட்டு போகுது. வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் அலை மாதிரி தான் அடிச்சுட்டு போயிடும். ஆனா நம்ம மனம் பாறை மாதிரி நிலை குலையாமல் நிக்கணும். அலைக்கு பயமா தோணலாம், ஆனா அந்த அலை நுரையா நசுங்கி போயிடும். நம்ம பயங்களும் அப்படிதான். எதிர்கொள்ற பொழுதே அது நுரை மாதிரி மறைஞ்சிடும். ஆல் யுவர் ட்ரபிள்ஸ் will vanish like bubbles. அதுக்கப்புறம்தான் நம்ம பார்வைக்கு தெரியும் பெரிய கப்பல். கடலின் நடுவில் புயலுக்கு அஞ்சாம அது சென்று கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்ற கடலில் நம்ம பயணம் தொடர்ந்து ஓடணும். எந்த சுழலும் எந்த மாற்றமும் நம்ம திசையை மாற்றக்கூடாது. நம்ம நம்பிக்கை தான் நம்ம கப்பல். உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம். அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும். மனிதன் தினமும் அலையில் அலையும் துளி நீர், தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிரு நீ. எவ்வளவு அலையும் எவ்வளவு நுரையும், எத்தனை புயல் எத்தனை மழை எத்தனை குளிர் வெயில் வந்தாலும், எவ்வளவு மாற்றம் வந்தாலும் நம்ம இறுதி வரை தாங்கி காக்கிறது ஒரே ஒரு சக்தி, தெய்வ நம்பிக்கை. ஓம் நம சிவாய. அலை மாறும், கடல் மாறும், வாழ்க்கை மாறும், ஆனா சிவன் அருள் மட்டும் மாறாது. அதுதான் நமக்கு துணை, தைரியம், திசை. ஓம் நம சிவாயா. அவர் கையை நம்பிக்கையோடு பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கை என்ன கடல் ஆனாலும் நம்ம அதை கடக்கிற கப்பலாக மாறிடுவோம். ஓம் நம சிவாயா. உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், உள்ளமே சிவாலயம், உணர்வே சிவலிங்கம். உண்மைதானே? உன்னை நீ உணர்ந்தால் சிவனடி உந்தன் உள்ளே திகழும். ஓம் நம சிவாயா. அகம் கோயில், அகமே சிவம், அகம்புறமின்றி நிற்கும் அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.